कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। இறுதி கட்டத்தில் வந்துட்டேன். என் வாழ்க்கையினுடைய ரொம்ப முக்கியமான பங்கு இது. நான் யமதர்மன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால யார் வந்தாலும் என்னை பார்க்க விடாதீங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனை கதவு கிட்ட நிக்க வச்சிட்டார். உள்ள ராமச்சந்திர பிரபு யமதர்மனும் பேசிக்கிட்டு இருக்கார். அதை நீ மீறி யாரையாவது உள்ள விட்டனா லக்ஷ்மணா நீ என் கோபத்துக்கு இரையாய் விடுவாய், அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நீ என் முன்னாடி வரவே கூடாது அப்படின்னு ஒரு கட்டளையை வேற கொடுத்துட்டார். அப்படி லக்ஷ்மணன் கதவு கிட்ட நிற்கும் போது துர்வாச முனிவர் வர்றார். இந்த துர்வாச முனிவர் கோபத்துக்கு பேர் போனவர். அவர்கிட்ட சிரிச்சாலும் அவர் கோபப்படுவார், சிரிக்கலனாலும் கோபப்படுவார். நம்ம வீட்டில் கூட சில துர்வாசா இருப்பாங்க, அவங்க பக்கத்திலே போக முடியாது, எப்படி போனாலும் கோபம் வரும் அவங்களுக்கு. அப்ப துர்வாச முனிவர் வந்துட்டார். லக்ஷ்மணனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவரை உள்ள விட்டாலும் பிரச்சனை, உள்ள விடலனாலும் பிரச்சனை. அப்ப துர்வாசா கேட்டார், நீ என்ன யோசிக்கிற? என்னையே உள்ள விட மாட்ட, முற்றும் துறந்த முனிவன் நான், என்னையே நீ உள்ள விட மாட்டேங்கிற அப்படின்னு துர்வாசா கேட்கிறார். விடலைன்னா உன்னை சபிச்சிடுவேன் அப்படிங்கிறார். அப்ப லக்ஷ்மணனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. துர்வாசாவை உள்ள விடலைன்னா துர்வாசா முழு அயோத்தியாவையும் சாபம் கொடுத்துருவார். உள்ள விட்டா என்னாகும்? ராமர் லக்ஷ்மணனை சபிக்க போறார். அப்ப நான் குற்றம் ஏற்றுக்கொள்கிறேன், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அயோத்தியா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி துர்வாசாவை உள்ள விட்டார். ராமச்சந்திர பிரபு துர்வாசாவை ரொம்ப அழகா சேவை பண்ணி அவரை ஸ்வீகாரியம் பண்ணி எல்லா சேவைகளும் செய்துட்டு யமதர்மர் திரும்பி போயிட்டார். துர்வாஸ் எல்லாரும் போயிட்டாங்க. பிரபு கேட்டார், லக்ஷ்மணா நீ ஏன் துர்வாசாவை உள்ள விட்ட? பிரபு எனக்கு வேற வழி இல்லை, விடலைன்னா அவர் முழு அயோத்தியாவையும் சபிச்சிருவாரே, என்ன பண்றது? என்னுடைய கட்டளை தான், இனி என் முகத்துக்கு முன்னாடியே நிக்காத அப்படிங்கிறார். இதெல்லாம் ராமச்சந்திர பிரபுவனுடைய லீலை முடியக்கூடிய தருணம், அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஆனா லக்ஷ்மணனுக்கு இதயமே விடிச்சிருச்சு. 14 வருடம் ராமர் காட்டுக்கு போன போது கூட போனது யார்? லக்ஷ்மணன் தான். 14 வருடம் ஒரு முறை கூட அவர் கண் இமைக்கவே இல்லையா. 14 வருடம் ராத்திரியும் பகலும் கண்ணயர்ந்து காப்பாத்தி கொண்டிருந்தார். நிழல் மாதிரி ராமச்சந்திர மூர்த்திக்கு பின்னாடியே போவார். அவர் வாழ்க்கையில தனக்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது. அவருடைய மூச்சு காற்று கூட ராமனுடைய சேவைக்காகத்தான். ராமச்சந்திர மூர்த்தி நடந்து வந்தால் குடையாக மாறுவார், உட்காரணும்னா ஆசனமாக மாறுவார், படுக்கணும்னா அனந்தனாக மாறுவார். இந்த மாதிரி சேவை செய்த மனிதர்களே கிடையாதான். அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு உன்னதமான நிலையை அடைந்தவர் லக்ஷ்மணன். ஆனா பிரபு மூஞ்சியில முழிக்காதேன்னு சொல்லும் போது அந்த வலியை தாங்க முடியல. இதயமே கசிகிற மாதிரி இருந்தது. லக்ஷ்மணன் யார்கிட்டையுமே ஒரு வார்த்தை கூட பேசாம, சலனமே இல்லாம நேரா சரையு நதியில போயிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள போயிடுறார். அந்த வார்த்தை ராமச்சந்திரமூர்த்தி கேட்கிறார், சீதா மாதா போனாங்க, அந்த வலியை கூட நான் எப்படியோ தாங்கிக்கிட்டேன். ஆனா லக்ஷ்மணனுடைய பிரிவை என்னால தாங்கவே முடியாது. என் உயிரினும் மேலானவன் நான். இவ்வளவு நாள் சீதாதேவியை பிரிந்து 11,000 வருடங்கள் ஆட்சி செய்தேன்னா அதுக்கு ஒரு துணையா நின்னதே லக்ஷ்மணன் தான். இனி லக்ஷ்மணன் இல்லாம நான் எப்படி ஒரு க்ஷணம் இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு ராமச்சந்திரமூர்த்தி சரையு நதியை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் பின்னாடி பரதா, சத்ருக்னா, அவங்க மனைவிகள், அது மட்டும் இல்ல கோசல நாட்டின் அனைத்து பிரஜைகளும் சரையு பார்த்து நடந்தாங்களாம்.
யாரெல்லாம் ராமனின் திருநாமத்தில் நம்பிக்கை வைத்திருந்தார்களோ, யாரெல்லாம் ராமச்சந்திரமூர்த்தியில் நம்பிக்கை வைத்திருந்தார்களோ, அத்தனை பேரும் ராமனுக்கு பின்னாடி நிழல் மாறி சரையு பார்த்து நடந்தாங்க. யார் மனசுலையும் பயமே கிடையாது. பிரபு முன்னாடி இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. சின்ன ஒரு வயசு குழந்தை இப்படி எங்கேயாவது மேலே டேபிள் மேலே செவுத்து மேலே எல்லாம் நிற்குதுன்னு வைங்க, நீங்கள் போய் இப்படி கை காமிச்சிங்கன்னு அந்த குழந்தை என்ன பண்ணும்? குதிச்சிடும் இல்லையா? ஒரு 10 வயசு பையன் இருக்கான்னு வைங்க, கை காமிங்க, அப்பா புடிச்சுப்பியா நீ அப்படின்னு அப்படி கேட்பான். குதிக்க மாட்டான், யோசிப்பான். ரைட்? இனி கொஞ்சம் கூட வயசாயிடுச்சுன்னு வைங்க, நான் இறங்கி வந்துக்கிறேன், எனக்கு இந்த வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு வயசு குழந்தை அப்பாவோ அம்மாவோ கை காமிச்சா போதும், வேற ஒண்ணுமே யோசிக்காத அந்த குழந்தை அப்பாவினுடைய அன்பை மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருக்கு, அப்படியே குதிச்சிரும் அந்த குழந்தை. அதாவது சின்ன ஒரு குழந்தை பெரிய ஒரு ஷாப்பிங் மால் போகுதுன்னு வைங்க. பஹ்ரைனில் எது பெரிய ஷாப்பிங் மால்? சிட்டி சென்டர். ரைட்? ஒரு சின்ன ஒரு 2 வயசு குழந்தை சிட்டி சென்டருக்கு போகுது அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு. அங்கே போய் அப்படியே ஐஸ்கிரீம் கடையிலெல்லாம் ஓடுது, அந்த கடையில் ஓடுது, துணி கடையில் போய் எல்லாம் இழுத்து போடுது, அங்கெல்லாம் சுற்றி நடந்து சத்தம் போட்டு அழுது ஒரு பெரிய கச்சேரியே நடத்துது அந்த குழந்தை. எல்லாம் நம்ம வீட்டில் அந்த மாதிரி தான் இருக்கும். திடீர்னு அந்த குழந்தை திரும்பி பார்க்கும்போது அப்பாவை காணோம். அந்த குழந்தை என்ன பண்ணும்? அழ ஆரம்பிச்சிடும். ஏன்? அந்த ஐஸ்கிரீம் கடை இருக்கு, துணி கடை இருக்கு, அது எல்லாமே அங்க இருக்கு. இப்ப ஏன் இந்த குழந்தை சிரிக்க மாட்டேங்குது? அந்த குழந்தைக்கு உண்மையான ஆனந்தம் அங்க கிடையாது. அதனுடைய ஆனந்தம் எங்க அப்பா பின்னாடி நிற்கிறாரே அந்த நம்பிக்கையில். அப்போ பகவானுடைய கை பிடிச்சிட்டு நம்ம கூட இந்த உலகத்துல சர்க்கஸ் எல்லாம் பண்ணலாம், ஆனா நம்பிக்கை, என் பிரபு என் கூட இருக்காரு. ராமச்சந்திரமூர்த்தி சரையு நதியில இறங்கின உடனே இவர் இல்லாத வாழ்க்கை அப்படின்னா இருண்ட வாழ்க்கை, இனி எனக்கு கதியே இல்லை, அதோ கதி அப்படின்னு சொல்லி அந்த கோடிக்கணக்கில் இருந்த பிரஜைகளும் அப்படியே பிரபு பின்னாடி நடந்து போயிட்டாங்களாம். வால்மீகி சொன்னார், மேலே இருந்து தேவர்கள் பார்த்தபோது பூமியே கருப்பா இருந்ததாம், தலைமுடி மட்டும்தான் தெரியுதான், ஒரு துளி பூமி கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு மனிதர்கள், பக்தர்கள், ஒரு தேனீச்சு, அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த தேன் வண்டுனுடைய கூட்டம் மாதிரி, தேனீ பார்த்துருக்கீங்களா? அந்த கூட்டம் மாதிரி அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அப்படியே சரையு நதியில் இறங்கி போயிட்டாங்க. மனிதர்கள் மட்டும் கிடையாது, பசுமாடு, கண்ணுக்குட்டி, மிருகங்கள், உயிரினங்கள், செடி கொடிகள் கூட ராமர் ஒரு புல்லு கூட விடாம ராமர் திரும்பி போகும்போது அயோத்தியில இருந்து அத்தனை பேரும் திரும்பி போனாங்களாம். நம்மனால நம்ப முடியாது, ஏன்னா நமக்கு நம்பிக்கை கிடையாது. நமக்கு என்ன ப்ரூஃப் இருக்கா, யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். இது உண்மை, இது நடந்தது. அந்த நம்பிக்கை, அந்த அளவுக்கு பக்தர்கள் ராமச்சந்திரமூர்த்தி மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அனைத்து அயோத்தியா பிரஜைகளும் நிழல் மாறி நடந்து அப்படியே சரையூல முங்குனாங்க. துவாபர யுகம் முடிந்தது, திரேதா யுகம் முடிந்தது, துவாபர யுகம் ஆரம்பிச்சு. அப்படி சீதாராம் இவங்க 2 பேரும் பூமிக்குள்ள போனதோட உத்தர காண்டம் முடியுது. அதுக்கப்புறம் தான் வால்மீகி முனிவர் முதல் காண்டத்திலிருந்தே ஆரம்பிக்கிறார். ரைட்? அந்த மாதிரி ராமாயணத்தினுடைய முதல் காண்டம். சீதாராம் லக்ஷ்மண் ஹனுமானுக்கு. வால்மீகி முனிவரின் கதையில தான் ராமாயணமே தொடங்குது. வால்மீகி முனிவர் ஒரு காட்டுல ஒரு விதமான கருணையும் இல்லாமல் அனைத்து மனிதர்களையும் பணத்துக்காக கொலை செய்யக்கூடிய ஒரு அரக்கத்தன்மை படைத்தவராக இருந்தார். யாரு? வால்மீகி. ரத்னாகரன் அப்படின்னு அவருக்கு பேர். காட்டில் போறவங்களை எல்லாம் கத்தி காமிச்சு, அவங்கள தொந்தரவு பண்ணி, அவங்கள பீடனம், அவங்கள உடல் வலிக்க வச்சு, அதவா பொன்னும் பொருளும் தரவில்லைன்னா அப்படியே ஏதோ ஒரு இலைய கிள்ற மாதிரி, செடியிலிருந்து பூவை கிள்ற மாதிரி அந்த மனிதனுடைய உயிரே பிரிச்செடுத்துருவார். ரொம்ப கொடுமையான அரக்கனாக வாழ்ந்து வந்தார் ரத்னாகரன். எல்லாரையுமே கொலை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு நாரத முனிவர் அந்த காட்டு வழியா வந்தார். அந்த நாரதருடைய முகத்தை பார்த்தா பால்வடியும் முகம், ஒரு சின்ன குழந்தையோட முகம் மாதிரி இருந்தது. அதாவது மனதுல களங்கம் இல்லாதவர்கள் முகமெல்லாம் அப்படியே ரொம்ப பல்பு மாதிரி இருக்குமா. அதான் சின்ன குழந்தைகளை எல்லாம் பாருங்க, யாரை பார்த்தாலும் அப்படி ஒரு கிள்ள தோணும், எல்லாம் அதை பிடிச்சி கிள்ளுவாங்க, அதை அப்படி பார்த்துட்டு போகும், அடுப்பு தலையை பிடிச்சி இழுப்பாங்க.
சின்ன குழந்தை, அந்த மழலை குழந்தைகளை பிடிக்காத மனிதர்கள் யாராவது இருக்காங்களா? எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு அந்த வசீகரிக்கக்கூடிய தன்மை, அவங்க இதயத்தில் காமமோ குரோதமோ கிடையாது. ரொம்ப பரிசுத்தமான இதயம். அதனால எல்லாவரையும் அவங்க பக்கத்தில் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்கு. அப்படியே 12 வயசு 13 வயசு ஆகும்போது அப்படி மூஞ்சி உருண்டது இப்படி ஆகாரமேன்னு ஆயிடும். ஏன்னா அந்த மனசுக்குள்ள தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வந்துடும். அப்படி ஒன்றொன்னா வர ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு 20 வயசு ஆகும்போது வேற மாதிரி ஆயிடுவாங்க மூஞ்சியே. இவனா இப்படி இருந்தா அப்படின்னு கேட்க தோணும். கொஞ்சம் போய் பாருங்க, நீங்க குழந்தைகளா இருந்த போட்டோ எடுத்து பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். சரி, நான் இப்படியெல்லாம் இருந்தேனா அப்படின்னு தோணும். இப்பத்த போட்டோ எடுத்து கம்பேர் பண்ணிங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கும் அது. ரைட்? அப்போ சரி, கதை எங்க நிறுத்தின? வால்மீகி முனிவர் அவருடைய மனது, நாரதருடைய மனதுல களங்கமே இல்லாததுனால வால்மீகி அந்த ரத்னாகரன் அந்த காட்டுவாசி அப்படியே நாரதரை பார்த்த உடனே பயங்கரமா வசீகரிக்கப்பட்டான். உடனே அவர் கத்திய காமிச்சிட்டு, முனிவரே உங்க கையில் இருக்கிற அனைத்து பொன்னும் பொருளும் எடுங்க, எனக்கு உங்க கையில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தந்துருங்க அப்படின்னா. உடனே நாரதர் சொன்னாரு, நீ எதிர்பார்க்கிறது என் கையில் இல்லை, என் கையில் என்ன இருக்கோ அது தந்தா உனக்கு புரியவே செய்யாது. அதெல்லாம் பேசினா முடியாது. உங்க மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்க, திருப்தியா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய பணம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அவருக்கு தெரியல, இதெல்லாம் இருந்தாலும் மனிதனுக்கு திருப்தி இல்லைங்கிறதே தெரியல. எப்ப பாரு இது பத்துல அது பத்துல இது பத்துலன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்படியே வாழ்க்கை ஓடிது, செத்தும் போயிடுறாங்க. ஒருத்தர் ஒரு விவசாயி ரொம்ப அமைதியா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தார், ரொம்ப திருப்திகரமாக வாழ்ந்துகிட்டு இருந்தார். வாழ்க்கையில இது வேணும் அப்படிங்கிற ஆசையே கிடையாது. உடனே லக்ஷ்மி தேவி அவரை ஒரு நாளைக்கு டெஸ்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? இந்த விவசாயி வீட்டிலிருந்து வெளியே வந்த உடனே வீட்டை சுற்றி 9 பொற்காசுகளை போட்டாங்க, கோல்டன் காயின்ஸ் 9 அண்ணம். விவசாயி வெளியே வந்து பார்த்தாரு, தங்கம். அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தாரு, யாரையும் காணோம், எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டாரு. அப்படியே 2 அடி முன்னாடி வைக்கிறாரு, 2வது காயின் அதை எடுத்து வச்சிட்டாரு. அப்புறம் ஒரு 4 3 4 5 மொத்தம் எவ்வளவு கிடைச்சது? 9. அன்னைக்கு போச்சு நிம்மதி. ஏன்? 10வது காயின் தேட ஆரம்பிச்சிட்டார். ஆனா லக்ஷ்மி தேவி வச்சது எவ்வளோ? 9 தான். தலைகீழா நின்னாலும் 10வது கிடைக்காது. பாவம் மனுஷன் நிம்மதியா இருந்தான். அன்னைக்கு தேட ஆரம்பிச்சார், 10வது காயின், செத்தே போனார். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எதையோ தேடிக்கிட்டு இருக்கோம், என்னைக்கு கிடைக்கும் தெரியாது, இப்படியே போயிரும் வாழ்க்கை. ஆனா நாரத முனிவருடைய மனதுல களங்கமே இல்லாமல் பூர்ணமான திருப்தியோடு இருந்த போது ரத்னாகதன் நாரதனால் ஈர்க்கப்பட்டு, இதுக்குள்ள என்னமோ இருக்கு, ஏதோ உயர்ந்த ஒரு குணம் இருக்கு அப்படின்னு ரத்னாகர் தெரிஞ்சு. எவ்வளவு நாரதர் இல்லைன்னு சொல்லி ரத்னாகருக்கு புரியவே இல்லை. கேட்டார், நீ பாபம் பண்றிய? ரத்னாகர் சொன்னா, ஆமா. யாருக்காக பண்ற? என் குடும்பத்தை, என் மனைவி குழந்தைகளுக்காக பண்றேன். உன் பாபத்தை அவங்க பங்கெடுத்துக்குவாங்களா? அப்படி கண்டிப்பா எடுத்துக்குவாங்க, நான் அவங்களுக்காகத்தான் நான் கஷ்டப்படுறேன், கண்டிப்பா எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னி போய் வீட்டில் கேட்டுவான். ரத்னாகரனுக்கு நம்பிக்கை வரல. நாரதரை மரத்தோட சேர்த்து கட்டி வச்சு ஓடி போயிடக்கூடாதுல்ல, கட்டி வச்சுட்டு வீட்டில் கேட்க போனார். இந்த கணவன் மனைவிங்கிற குடும்பத்தினுடைய கர்மா பேக்கேஜ், கர்மத்தினுடைய பந்தம், கர்மத்தினுடைய உறவு மனிதர்களால புரிந்து கொள்ளவே முடியாது. மனைவியோ குழந்தைகளோ என்ன தப்பு பண்ணினாலும் சரி, பாபம் செய்தாலும் சரி, அந்த பாபத்தினுடைய பாதி யார் அனுபவிக்கணும்? கணவன் அனுபவிக்கணும். குழந்தைக தப்பு பண்ணா அதோட பாதி வந்துடும், மனைவி தப்பு பண்ணா அதோட பாதியும் கணவனுக்கு வந்துடும். ஆனா கணவன் தப்பு பண்ணுனா எங்கேயும் போகாது, அங்கதான் இருக்கும். ரொம்ப கஷ்டம். கிரகநாதன், குடும்ப தலைவன் அப்படின்னா மனைவி பண்ற தப்போட பாதி வந்துடும், குழந்தைக பண்ற தப்போட பாதி வந்துடும், அவர் பண்றது முழுசா அவர்கிட்டே இருக்கும். அதே நேரம் அவர் புண்ணியம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, கணவன் புண்ணியம் பண்ணார்னா அந்த புண்ணியத்தோட பாதி குழந்தைகளுக்கு போயிடும், பாக்கி பாதி மனைவிக்கு போயிடும். மனைவி புண்ணியம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்டே இருக்கும், கணவனுக்கு வராது. ரொம்ப ராங் கால்குலேஷன்.
நிறைய பேர் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரைட்? அப்படி ஓடி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணோன்னு என்ன பண்றாங்க, 2 பேரை உட்கார வச்சு பழம் பால் என்ன கொடுக்குறாங்க இல்லையா? எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க, எல்லாம் 2 கிளாஸ் 3 கிளாஸ்லாம் அடிச்சிருப்பீங்க இல்லையா? கல்யாணம் முடிந்த உடனே அந்த கணவன் மனைவியை கூட்டிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பாதி பழம் பாதி பால் கொடுப்பாங்க. நிறைய பேர் யோசிப்பாங்க, ஏன்டா பாதி முழுசா கொடுத்தா சாப்பிட்டு போயிடுவோமே அப்படின்னு. ஏன் பண்றாங்கன்னா, ஒரு மனிதனுடைய கர்ம வினை இனி ஒரு மனிதன் கிட்ட பங்கு வைக்கிறது எப்படின்னா, அவங்களுடைய வியர்ப்பு வருது இல்லையா உடல்ல இருந்து, அப்புறம் ரத்தம், 3வது இந்த வாயிலிருந்து வர்ற எச்சில். இந்த 3 விதத்துல தான் இந்த கணவனும் மனைவிக்கும் இருக்கிற கர்ம வினையை ஒன்னாக்குறாங்க. ஏன்னா இந்த மனிதன் ஏதோ குடும்பத்தில், ஏதோ கலாச்சாரத்தில், ஏதோ ஒரு ஊர்ல பிறந்து வளர்ந்த மனிதன். இந்த பொண்ணு வந்து வேற ஊர்ல வேற விதமா வளர்ந்து யார் கூடயோ எப்படி பலவிதமான சூழ்நிலைகள்ல வளர்ந்த பொண்ணு. இந்த 2 பேரையும் கூட்டி ஒரு வீட்டுக்குள்ள போட்டா என்ன ஆகும்? மகாபாரதம் நடக்கும் இல்லையா? 2 விதமான ஆட்களை பிடிச்சு ஒரு குடும்பத்துக்குள்ள போட்டா சண்டை தான் நடக்கும். அப்ப இவங்க கர்மம் வந்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதிகமா சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு சாஸ்திரத்துக்கு தெரியறதுனால இவங்க 2 பேரினுடைய எச்சில வந்து ஒன்னாக்கிடுறாங்க. அப்ப கர்ம சிந்தனை வந்து ஒன்னாயிடுது, வாழ்க்கையினுடைய கதி வந்து ஒன்னா போகுது. ஆனா நம்ம ஆளுங்க எக்ஸ்பர்ட் அப்பவும் பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க, சாஸ்திரத்தையே எதிர்த்து பிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்காகத்தான் அப்ப இந்த கர்ம வினைங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அப்ப இது வந்து ஒரு குடும்பத்தின் தலைவனுடைய அவனுடைய வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரத்னாகர் போய் வீட்டில் கேட்டுக்கிட்டு திரும்பி வர்றாரு, புரிஞ்சிடுது யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, என் பாவத்தை நான் தான் அனுபவிக்கணும். இப்ப இதுக்கெல்லாம் நீ சேர்த்து அனுபவிப்ப. மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் புண்ணியங்கள் இதெல்லாமே திரும்பி வரும், நீ இதற்காக அனுபவிப்பாய் அப்படின்னு நாரதர் வந்து ரத்னாகரனுக்கு சொல்றார். எப்படி வெளியே வர்றது? நேற்றுக்கு கூட இந்த எடுத்துக்காட்டு சொன்னோம். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல 10-15 குழந்தைகள் பிறக்கிறாங்க. பணக்கார வீட்டில் பிறக்கிறாங்க, பாவப்பட்ட வீட்டில் பிறக்கிறாங்க, ஏழையா பிறக்கிறாங்க, கண்ணு காது தெரியாம உடல் உறுப்புகள் வந்து நேராக வேலை செய்யாம எப்படியெல்லாமோ கஷ்டமா பிறக்கிறாங்க. நமக்கு தெரியும் இந்த குழந்தைகள் கஷ்டப்பட போறாங்கன்னு தெரியும் இல்லையா? ஏன் அந்த மாதிரி பிறப்பிலேயே ஏன் இந்த வித்தியாசம்? என்னவா இருக்கும் காரணம்? முன்ஜென்ம கர்மவினை தான். இப்ப பாருங்க, இங்க ஒரு அம்மா உட்கார்ந்துருக்காங்க, கிரீன் சாரி மாதாஜி. உங்க பேர் என்ன அம்மா? உங்க பேர் என்ன? சங்கீதா. தப்பா நினைச்சுக்காதீங்க, ரொம்ப சிரிச்சுக்கணும். இப்ப கருட புராணத்துல நம்ம பார்க்குறோம், சங்கீதா மேடம் ஏன் கண்ணாடி போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்படியே உடனே கருட புராணம் எடுத்துடணும், பெரிய புஸ்தகம். அப்படி எடுத்து படிக்கும்போது அப்படி கோமதி, சாவித்ரி, ரேவதி, அப்படி சங்கீதா அப்படின்னு பேர் வந்துடும். டிங். ஏன் அவங்க கண்ணாடி போட்டிருக்காங்க? அப்போ அவங்க வந்து தன்னுடைய முன்பிறவியில ஏதோ ஒரு பிறப்புல அவங்க வந்து இப்படி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ரோட்டினுடைய சைடுல யாரோ வந்து ஒரு பசு மாட்டை வெட்டி கொல்றாங்க, இல்லைன்னா ஒரு பிராமணனை வந்து பிடிச்சு அடிக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு சாதுவனுடைய வீட்டை வந்து எரிச்சிடுறாங்க. ஏதோ நடக்குது, தப்பான விஷயம். சங்கீதா மேடம் பார்த்தாங்க, நமக்கு ஏன்டா வாம்பு அப்படின்னு பேசாமல் நடந்து போயிட்டாங்க. நம்ம எல்லாருமே அதான் செய்வோம், அப்படியே பேசாமல் நடந்து போயிடுவோம். அப்போ நம்மளுடைய இறப்புக்கு பின்னாடி நம்ம ஒருத்தருமே வந்து யமனுடைய கோர்ட்டில் ஒரு நாளைக்கு போகணும், போய் தான் ஆகணும். அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் இழுத்துட்டு போயிடுவாங்க. அங்கே யமனுடைய கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க படிப்பாங்க, சங்கீதா மேடம் என்னெல்லாம் பண்ணாங்க. பசுமாட்டை வெட்டுறதை பார்த்துட்டு பார்க்காம போயிட்டாங்க. நமக்கு எல்லாருக்குமே ஒரு ரெக்கார்டு இருக்கு. அவர் பேர் வந்து சித்திரகுப்தன், யமனோட அசிஸ்டன்ட். குப்தா அப்படின்னா ரகசியங்கள், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ரகசியங்களை அனைத்தையும் ஏடாக்கி மாற்றியவர் யாரு? சித்திரகுப்தன். அவர் கரெக்டாக சொல்லி கொடுத்துருவார். போன வாரம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு நம்ம நினைக்கிறோம் நான் செஞ்சது யாருமே பார்க்கல, நான் ரொம்ப சீக்ரெட்டாக பண்ணிட்டேன். எல்லா சீக்ரெட்டும் ஒருத்தர் எழுதி வச்சிருக்காரு. அவர் கரெக்டாக படிச்சிருவார். சங்கீதா மேடம் பசுமாட்டை வெட்டும் போது பார்த்துட்டு பார்க்காம நடந்துட்டாங்க, அவ்வளோதான், யமன் தீர்ப்பு கொடுத்துருவார். அடுத்த பிறவியில் ஒரு 1.5 கண்ணில் கட் பண்ணிடு அப்படின்வார். வாட்ச் கண்ணாடி போட்டுற வேண்டியது தான். ரைட்?
பூர்வ ஜென்ம கிருதம் பாபம் வியாதி ரூபேண ஜாயத்தே. முன் ஜென்மங்களில் செய்த அனைத்து பாவங்களும் வினையாக திரும்பி வரும். சிலவங்களுக்கு அப்படி முடியெல்லாம் இருக்காது, அப்படி வழுக்கையா சொட்டையா இருப்பாங்க. அது கூட ஏன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு பிறவியில ரோட்ல நடந்து போகும்போது கையில ஏதோ தீக்குச்சியோ பீடியோ சிகரெட்டோ ஏதோ வச்சிருந்தாங்க. இதை வேற கவனிக்காம தூக்கி வீசிட்டாங்க. அது போய் ஒரு பசுமாட்டினுடைய கூரைக்கு மேல உளுந்து எரிஞ்சு போயிடுச்சு. அந்த தவற செஞ்சதுனால ஒரு ஜென்மத்துல தலைய முடியே வராது, அப்படியே நடக்கணும். இப்படி 84 லட்சம் காரண காரியங்கள் இருக்கிறது. என்னெல்லாம் தப்பு பண்ணமோ. அந்நியன் சினிமா பார்த்தீங்களா? அப்பதான் நம்புவீங்க, நம்ம சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க இல்லையா? ரைட். அப்போ அந்த பாவம் செய்ததுனால அவங்க தலையில முடி இல்லாம போயிடுமாம். அப்படி மறுபிறவி உண்டு. அந்த மறுபிறவியில முன்ஜென்மத்துல செய்த பாவ புண்ணியங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க பிறப்பாங்க. அதுல இருந்து ஒரு வித்தியாசமும் கிடையாது. அப்படியே சாமி கும்பிட போவாங்க கோயிலில். நம்ம ஊரில் ரெகுலராக நடக்கும். கும்பிட்டுட்டு அப்படி வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் அர்ச்சனைக்கெல்லாம் 5 ரூபா கொடுத்துட்டு வெளியே வந்தால் புதுசாக ஒரு செருப்பு கிடக்குது. நம்ம செருப்பு கொஞ்சம் கிழிஞ்சிருக்கும். அப்படியே இதை போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த செருப்பை. அந்த மாதிரி கோயிலில் போய் செருப்பை திருடுனா ஒரு ஜென்மம் அவன் செம்மறியாடாக பிறப்பான். இந்த உடல்ல இருக்கிற இந்த முடியெல்லாம் இருக்கு இல்லையா, ரோமம், அதெல்லாம் செருப்பும் ஸ்வெட்டரும் பண்ணுறதுக்காக கொடுக்கணும். இந்த மாதிரி 84 லட்சம் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போய் எல்லாரும் ஹாய் ஹலோ சுகமா அப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம மட்டும் நேராக தனியாக டைனிங் ஹாலில் போய் தனியாக சாப்பிட்ருவாங்க. அவங்க ஒரு ஜென்மம் எலியா பிறப்பானா. உண்மை அறிந்தும் தக்க தருணத்தில் பேசாதவன் பச்சை கிளியாக பிறப்பான். இப்படி எல்லாமே உண்மை. ஊரில் ரொம்ப பிரமாணியா பெரிய ஆளாக நடந்துக்குவாங்க. அப்படி ஊரில் பெரிய பெரிய மனுஷப்பா அவர் ஊரில் எப்படின்னா அப்படி நல்லா அழுக்கு சட்டையெல்லாம் அப்படி அயன் பண்ணி எல்லாம் போட்டு அப்படி பெரிய மனுஷனாக நடப்பார். ஆனால் அவரோட சிந்தனையெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும், ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி மனிதன் கழுகாக பிறப்பான். கழுகு ரொம்ப உயரத்தில் பறந்துகிட்டு இருக்கும். ஆனால் அதோட பார்வை எங்க? குப்பைக்குள்ள ஏதாவது கோழி குஞ்சு கிடக்குதான்னு நினைக்கும். பறக்கிறது ரொம்ப உயரத்தில், ஆனால் அதனுடைய சிந்தனை அழுக்க பற்றியே இருக்கும். இந்த மாதிரி மனிதர்கள் ஊரில் ரொம்ப பெரிய மனுஷனாக நடந்துக்குவான். ஆனால் வீட்டில் செய்கிறதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். என்னவா பிறப்பாங்க? கழுகா பிறப்பாங்க. இது உண்மை. சங்கராச்சாரியார் சொன்னார், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜடரி ஜனனி சயனம் இதி சம்சார விமோச்சன மார்க்கம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தே. மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் சாகணும். இது உண்மை. இறைவனை மறந்தால் அது துக்கமாக இருக்கும். பிறக்கக்கூடிய குழந்தை என்ன பண்ணும்? ஒரு குழந்தை பிறக்குது, என்ன பண்ணும்? அழு. பிரசவம், அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? அவங்களும் அழுவாங்க வழியில. குழந்தையும் அழுகும், அம்மாவும் அழுகும். நம்ம மட்டும் பைத்தியக்காரங்க அங்கே போயிட்டு ஹாப்பி பர்த்டே டு பாடிட்டு இருப்போம். அங்கே 2 பேரும் அழுதுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி மனிதன் இறந்து போனால் நம்ம என்ன செய்யறோம்? அழறோம். அழுகையில் தொடங்கி அழுகையில் முடியக்கூடிய மனித வாழ்க்கை. இது உண்மை. வலிகளெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும், ரொம்ப கொடுமையானது வலி. சுகமும் துக்கமும் ஒரு மாதிரி அப்படின்னு சொன்னா கூட இந்த உலகத்துல துக்கம்தான் அதிகம். இது உண்மை. உங்களுக்கெல்லாம் ஒரு ஐஸ்கிரீம் தர்றோம். நேற்றுக்கு சொன்னேன் அதை பத்தி இல்லை. உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் தர்றோம், நல்லா சில்லுன்னு இருக்கு. அப்படி கப்பு பிடிச்சாலே அப்படி சில்லு, அப்படி வெளியிலலாம் வேர்ப்பா இருக்கு அந்த ஐஸ்கிரீம் கப். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளேவர் அப்படி எடுத்து தொண்டையில் போட்டிங்கன்னா அப்படி சில்லுன்னு உள்ள போகும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கப்புறம் பெரிய ஒரு ஊசி எடுத்து எல்லாருக்கும் ஒரு குத்து, ரைட்? இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க, ஊசி குத்துனால வலிச்சது. எதோடதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும்? இந்த இனிப்பா இந்த வலியா? எது கடினமாக இருக்கும்? வலிதான். இந்த உலகத்தில் நம்ம உடல்ல ஓரோ எலிமெண்ட், நம்ம உடலினுடைய ஓரோ உறுப்புகளும் வலி தரக்கூடியவை. ஆனால் எல்லா உறுப்புகளும் சந்தோஷம் தராது. பா, என் கிட்னினால இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? என்னோட லிவர்னால இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம், இதெல்லாம் அப்படி கிடையாது. ஆனா கிட்னினால வலி வரும், லிவர்னால வலி வரும், விரல்னால, நகத்தினால, முடியினால, நரம்புகள்னால, எலும்புனால, உடல் உறுப்பு அனைத்தும் வலி தருமானால் சந்தோஷம் தராது. இந்த உலகத்துல வலிதான் அதிகம். நமக்கு இப்ப தெரியறது இல்லை. ஆனா உண்மை,
இறைவனின் கைப்பற்றவர்கள் மட்டும் இந்த வழியை தாண்ட முடியும், பாக்கி எல்லாருமே மாட்டிக்குவான். ஸ்ரீகிருஷ்ண பகவான் போய் வெண்ணெய் திருடணும்னு அவரை பிடிச்சி ஒரு உரல்ல கட்டி வச்சுட்டாங்க. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா?